இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு Iffalcon டிவி ஒன்று வந்திருக்கு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜ் வந்து லைட்டாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிக்கர் ஆகும். இதுதான் பிரச்சனை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டெக்னீஷியன்கிட்ட போயிருக்கு. அவர் வந்து பேக்லைட் பிரச்சனைன்னு சொல்லி பேக்லைட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செக் பண்ணுறப்போ இது வந்து பேக்லைட் இஷ்யூ கிடையாது. இது ஃபஸ்ட்டு இது நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பேக்லைட் பிரச்சனை அப்படின்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுங்கள். எடுத்தோன்னா டைரெக்டாக வந்து பேக்லைட் வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது பேனல் சைடு பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி தெரியும், இமேஜ் வந்து துடிக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஃப்ளிக்கர் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃப்ளிக்கர் ஆகும். இது வந்து ஃப்ளிக்கர் ஆகிறது வந்து பேனல் சைடு இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னா டைரெக்டாக பேக்லைட் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். இதனோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 55K31. இதுதான் இதனோட மாடல் நம்பர். இப்போ இது வந்து பேக்லைட் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஜஸ்ட்டு நம்ம கண்ணால் பார்த்து வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேக்லைட்னோட வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் வோல்டேஜ் ட்ராப் ஆகுது இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நான் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு சைடு மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இந்த கேபிள் ஒரு சைடு ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நம்ம செக் பண்ணுறப்ப இதாச்சு. அதே மாதிரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல்ஸில் வரக்கூடிய இந்த எல்இடினோட வெளிச்சம் வந்து ஏதாச்சும் டிம் ஆகி பிரைட் ஆகுதா அந்த மாதிரி நான் ஐடென்டிஃபை பண்ணுற ட்ரை பண்ணோம். அதனால் இதில் எதுவுமே ஃப்ளிக்கர் ஆகாதனால பிரச்சனை வந்து பேனல் சைடு தான் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுது. இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம இந்த ஒரு சைடு கேபிள் மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு டிவியை வந்து ஆன் பண்ணிடலாம். ஒரு சைடு கேபிள் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த துடிக்கிறது வந்து இந்த சைடு வந்து துடிக்கிறது வந்து சுத்தமாக அரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து ப்ராப்ளம் வந்து பேனலுக்குள்ளே வந்து இன்டர்னலாக லைன் ஏதோ ஒன்று ஷார்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இதிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பிஃபோர் செக்கிங்க்கு வந்து நம்ம ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா எதுவும் ப்ராப்ளம் ஆக போகிறதில்ல. அதனால் ஜஸ்ட்டு ஒரு சைடு ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னாவே இது பேனல் சைடு பிரச்சனை இல்லை பேக்லைட் சைடு இஷ்யூ அப்படிங்கிறது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஆன் ஆனதுக்கப்புறமே பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த சைடு வந்து எந்த விதமான துடிக்கிறதோ இல்லை ஃப்ளிக்கர் ஆகிறதோ அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இல்லை. இப்போ அதனால் நம்ம டைரெக்டாகவே வந்து பேனலில் இந்த சைடு தான் பிரச்சனை அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம இந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணலாம். இப்போது இதில் வந்து நம்ம ஒரு சின்ன மாடிஃபை பண்ணியிருக்கிறோம். என்ன மாடிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து 12 வோல்ட் வந்து எடுத்துகிட்டு நம்ம டிசி டு டிசி பூஸ்ட் போர்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல லைனை வந்து உள்ளே போகக்கூடிய ட்ராக் லைனை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அந்த லைனுக்கு வந்து நம்ம இந்த வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ இதில் வந்து இந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்டாக கிடையாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பேனலுக்கும் ஒவ்வொரு வகையான ப்ராப்ளம் இருக்குது. சிலது வந்து விஜிஹெச் வோல்டேஜில் ஷார்ட் ஆகிருக்கு, சிலது விஜிஎல்ல ஷார்ட் ஆகிருக்கும், சிலது விகாம் ஷார்ட் ஆகிருக்கும். அதனால் நம்ம எந்த வோல்டேஜில் வந்து ஷார்ட் ஆனது அரெஸ்ட் ஆகுதோ அந்த வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். அதனால் இந்த வோல்டேஜ் வந்து நான் ஃபிக்ஸ்டாக வந்து நான் எதுவும் சொல்ல முடியாது, ரெஃபர் பண்ணவும் முடியாது. அதனால் இன்கேஸ் இது வந்து நம்ம ஒரு இப்போ நான் இதில் கொடுத்துருக்கிறத பார்த்தீங்க அப்ராக்சிமேட்டாக வந்து 22 வோல்டேஜ் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஜம்பிங் ஆகிட்டு இருந்த அந்த ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருந்த அந்த ப்ராப்ளம் வந்து டோட்டலாக அரெஸ்ட் ஆகிருக்கு. பட் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா சில பேனலில் வந்து மைனஸில் கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் ரெடி ஆகுது. அதனால் அஷ்யூராக வந்து இவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தா இது நின்றும் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்ட் வோல்டேஜ் எதுவுமே வந்து நம்மளால் வந்து கொடுக்க முடியறதில்ல. இப்போ இதில் வந்து ட்ராக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சிகேவி லைன்ஸ் தான் நம்ம வந்து ஜஸ்ட்டு கட் பண்ணியிருக்கோம். இந்த சிகேவி லைன்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேனலுக்கு பேனல் வந்து ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அந்த சிகேவி லைன்ஸை வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஸ்கேலர் போர்டில் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். எந்த சைடு ஷார்ட்டாக இருக்கோ அந்த சைடு வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து ஸ்கேலர் போர்டில் வந்து சிகேவி லைன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வோல்டேஜ் கொடுத்து நம்ம இதை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம்
ஜஸ்ட் நம்ம டிவி வந்து இப்போது ஆன் பண்ணுறோம். என்ன மாதிரி அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த சைடு ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருந்தது, டோட்டலாக அரெஸ்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஃப்ளிக்கர் ஆகிற பிரச்சனையும் இல்லாமல் இமேஜ் வந்து தெளிவாக வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஃப்ளிக்கர் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்து டோட்டலாக அரெஸ்ட் ஆகி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுக்கு இமேஜ் வந்து தெளிவாக வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ. சர்வீஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நம்பர் வந்து கொடுத்துருக்கு, இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் சர்வீஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.